பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தவங்க எலிமினேட் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ போன வாரம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆர்த்தி தான் வந்து எலிமினேட் ஆயிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. அது அவங்களுடைய ஃபேஸ்லேயே தெரிஞ்சது. ஆர்த்தி பிக் பாஸ் வீட்ல இருந்து இவ்வளோ சீக்கிரம் வெளில வருவாங்க அப்படின்றத அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்த்தி வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துக்கு வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஹாய் சொன்னதுதான் தாமதம். ரசிகர்கள் கேள்வியா கேட்டு தள்ளிட்டாங்க. ஸோ ஆரம்பத்துல கொஞ்சம் எல்லாருக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்த ஆர்த்திக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பதில் சொல்ல முடியல. ஏன்னா நீங்க ஃபேக்கா நடந்துக்கலையா, நீங்க நடிக்கலையா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்ததுனால ஆர்த்தி பதில் சொல்லாம எஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒருத்தவங்களும் ஆர்த்தி தொடர்பு கொண்டு பிக் பாஸ் வீட்ல இருந்து நீங்க வெளில வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது அப்படின்லாம் கேட்க, நான் என்ன ஜெயிலுக்குள்ள இருந்தா வெளில வந்திருக்கேன், புழல் சிறையில போய் இருந்துட்டு கொலை பண்ணிட்டு இருந்துட்டு வந்த மாதிரில என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரு கொலை செஞ்சவங்களை கூட யாரும் இந்த அளவுக்கு இப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் என்னை பார்க்குற பார்வை, என்கிட்ட பேசுறது, என்னை பத்தி பேசுறதுலாம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்ல இருந்து நீங்க வெளில வரதுக்கு காரணம் ஜூலியானா தான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா, ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் இப்போதைக்கு நான் வந்து 100 நாள் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது, அக்ரிமெண்ட்ல அது இருக்கு. ஸோ 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமா போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த 100 நாள் பிக் பாஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 100 டேஸ் பிக் பாஸ் வீட்டை பத்தி இவங்க வந்து 100 ட்வீட்ஸ் போட போறாங்க. அதை பத்தி நான் டெய்லி 100 நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தி வந்து பிக் பாஸ் வீட்டை பத்தி நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி அங்க ஸ்கிரிப்டட் தானா, எல்லாமே ஒரு நாடகம் தானான்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து ரசிகர்கள் மனசுல இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஒருவேளை ஆர்த்தி பதில் சொல்வாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறைய கூடியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.